வணக்க மக்களே, சீத்தாப்பழமும் அதனுடைய ஆரோக்கிய மருத்துவ நன்மைகளும் பழங்களிலே தனிப்பட்ட சுவையும் மனமும் சீத்தாப்பழத்துக்கு இருக்குதுங்க மக்களே. சீத்தாப்பழத்துடைய தோல், விதை, இலை, மரப்பட்டை என எல்லாமே மருத்துவ குணங்களை கொண்டது தான். சீத்தாப்பழம் குளுக்கோஸ், சுக்ரோஸ் அப்படின்ற இரண்டுமே நிறைந்திருக்கிறதால உடனடியாக நம்மளுடைய உடலுக்கு எனர்ஜி ஆற்றலை பார்த்தீங்கன்னா தருது. சீத்தாப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுடைய நினைவாற்றலை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகரிச்சிக்கலாம். உங்களுடைய ரத்தத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா விருத்தி செஞ்சுக்கலாம். பார்க்கறதுக்கு என்னதான் வெளியே கரடு முரடாக சீத்தாப்பழம் தெரிஞ்சாலும் சீத்தாப்பழத்துடைய உள்ளே இருக்கக்கூடிய வெள்ளை நிற சதைப்பகுதி ரொம்பவே இனிப்பானது. அது எந்த அளவுக்கு இனிப்பா இருக்கோ அந்த அளவுக்கு ஆரோக்கிய நன்மைகளையும் கொண்டதுங்க மக்களே. வாங்க சீத்தாப்பழத்தில் இருந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கெல்லாம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். சீத்தாப்பழம் என்னென்ன மருத்துவ குணங்களை நமக்கு தருது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்த்தலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ரத்த அழுத்தம், உங்களுடைய பிபி இருக்கு பார்த்தீங்களா, ஸோ பிளட் ப்ரெஷர் அது சரியாகிறதுக்கு நீங்கள் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். சீத்தாப்பழத்தில் அதிக அளவு பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் இருக்கு. இது ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு இந்த ரெண்டு சத்துக்களுமே உதவிகரமாக இருக்கு. ரத்த நாளங்களினுடைய விரிவாக்கத்தை இது ஊக்குவிக்குது. இதனால ரத்த அழுத்தம் நமக்கு சீராகுது. இதய நோய் மற்றும் பக்கவாதத்துடைய அபாயத்தை சீத்தாப்பழம் உங்களுக்கு குறைக்குதுங்க மக்களே. ஆய்வில் அதிகமாக மெக்னீசியம் உட்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு பிபி, இந்த ரத்த அழுத்தம் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ பிளட் ப்ரெஷர் இது வருவதற்கான ஆபத்து குறைவாக இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. உயர் ரத்த அழுத்தம், ரத்த அழுத்தம், அதாவது ஹை பிளட் பிரஷர், ஹை பிபி, லோ பிளட் பிரஷர், லோ பிபி, இது எல்லாருமே இவங்க இருக்கிறவங்க அனைவருமே பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். செரிமானத்திற்கு உதவும் சீத்தாப்பழம் மக்களே. ஒரு கப் அளவில் இருக்கக்கூடிய சீத்தாப்பழ விழுதுல 5 கிராம் அளவுக்கு நார் சத்து இருக்கு. சீத்தாப்பழத்தில் நார் சத்தும் தாமிர சத்தும் சீராக இருக்கிறதால இது செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கு. இதனால மலச்சிக்கல் வராமல் தடுக்கப்படுகிறது. இது குடல் இயக்கத்தை சீராக்கி குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை மேம்படுத்துது. சீத்தாப்பழம் ஜீரண சக்தி அதிகரிக்கிறதால பித்தம், வாந்தி, பேதி, தலை சுற்றல் போன்றவற்றை கூட உங்களுக்கு குணப்படுத்தும். மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் சீத்தாப்பழம் மக்களே. ஸோ உங்களுடைய ஸ்ட்ரெஸ் டென்ஷனுக்கு ரிலீஃப் தரும், அதை கண்ட்ரோல் பண்ணும் சீத்தாப்பழம். சீத்தாப்பழம் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை கொண்டது. மனநிலையை சீராக வைக்கிறதுக்கு உதவக்கூடிய செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்றவற்றை ஹார்மோனை சுரக்கிறதுக்கு விட்டமின் B6 நமக்கு முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ அந்த விட்டமின் B6 சீத்தாப்பழத்தில் கிடைக்குது. இந்த விட்டமின் மனநிலை கோளாறுகளுக்கு உதவக்கூடியது. B6 அப்படின்ற இந்த விட்டமின் மன அழுத்தத்தை குறைக்க செய்யும். இது குறித்த ஆய்வு ஒன்றில் இந்த விட்டமின் B6 குறைபாடு ஒருவருடைய மனச்சோர்வை இரட்டிப்பாக்கும் அப்படின்னு கண்டறிஞ்சிருக்காங்க. ஸோ அந்த குறைபாடை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சீத்தாப்பழம் எடுத்துக்கும் போது உங்களுக்கு விட்டமின் B6 கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஹார்மோன்கள் சுரக்க ஆரம்பிக்கிறதால ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா ரிலீஃப் அடையலாம். உடல் எடையை அதிகரிக்கக்கூடிய நோக்கத்தில் நீங்க இருக்கீங்களா அப்படின்னா சீத்தாப்பழத்தை எடுத்துக்கோங்க. உடல் எடையை அதிகரிக்க வேண்டும் நினைக்கிறவங்க உடல் எடையை நீங்க எப்படி குறைக்கிறீங்களோ அதே போலவே ஆரோக்கியமாகவே உங்களுடைய உடல் எடையை அதிகரிக்கணும் அப்படின்றத நீங்க நினைக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுடைய உடல்ல அதிக கொழுப்புகள் சேர்ந்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஆகாம ஆரோக்கியமாக உங்களுடைய உடல் எடையை அதிகரிக்க வேணும் அப்படின்னா சீத்தாப்பழத்தை நீங்க தேர்வு செஞ்சுக்கலாம். இதுல அதிக ஊட்டச்சத்துக்கள், சரியான அளவு கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் புரதங்களால இந்த சீத்தாப்பழம் நிரம்பி இருக்கு. சீத்தாப்பழத்தோட நீங்க தேன் கலந்து சாப்பிடுவது மூலமாக ஆரோக்கியமாக உங்களுடைய உடல் எடையை நீங்க அதிகரிச்சுக்கலாம். ஆஸ்துமாவை உங்களுக்கு சரி செய்யுது சீத்தாப்பழம் மக்களே. சீத்தாப்பழம் விட்டமின் B6 கொண்டிருக்கு. இது மூச்சுக்குழாய் அலர்ச்சியை எதிர்த்து போராட உதவிகரமாக இருக்கு. ஆஸ்துமாவை தடுக்க உதவுகிறது. நுரையீரல் தொடர்பான சிக்கல் இருப்பவர்களுக்கு சீத்தாப்பழம் நன்மை தரும். விட்டமின் C இருக்கிறதால சளி பிடிக்குமோ அப்படின்ட்டு சீத்தாப்பழம் நீங்க சாப்பிடாம இருக்க வேணாம், நீங்க பயப்பட வேணாம். அப்படி பண்ணாதீங்க மக்களே. சீத்தாப்பழம் உங்களுக்கு சளியை போக்குமே தவிர சளியை உங்களுக்கு உற்பத்தி பண்ணாது. ஸோ அதனால நீங்க சீத்தாப்பழத்தை பயமில்லாமல் எடுத்துக்கலாம். சளி உங்களுக்கு பிடிக்காது. சீத்தாப்பழத்தை குளிர் மற்றும் அந்த குளிர் காய்ச்சலால் குளிர் காய்ச்சலை கூட உங்களுக்கு குணப்படுத்தக்கூடியது தான் இந்த சீத்தாப்பழம். ஆஸ்துமா, காசநோய் கொண்டிருப்பவர்களாம் தொடர்ந்து சீத்தாப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் பலன் கிடைக்கும். எலும்பு பலமடையும், பெண்களுக்கு ஏற்றது இந்த சீத்தாப்பழம் மக்களே. சீத்தாப்பழம் உடலுக்கு வலிமை கொடுக்கக்கூடியது மக்களே. இதயத்துக்கு பார்த்தீங்கன்னா பலம் கொடுக்கும். கால்சியம் இந்த சீத்தாப்பழத்தில் நிறைந்திருக்கிறதால எலும்பு, பற்கள் இதெல்லாமே பலமடையும். ஸோ உங்களுடைய டீத், அதுக்கப்புறம் உங்களுடைய போன் இது ரெண்டுமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். சீத்தாப்பழம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சதைப்பிடிப்பு இருக்கிறவங்கெல்லாம் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்வதன் மூலம் சதைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலிமை அடையும். பெண்களுக்கு ஏற்ற பழம் இந்த சீத்தாப்பழம் சொல்லலாம். இது கருவுறுதலை பெண்களுக்கு மேம்படுத்தும். சோர்வு உணர்வை குறைக்கும். எரிச்சலை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது. இது பொதுவாகவே ஆண்கள், பெண்கள் அனைவருக்குமே மூளையினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது. கண் பார்வையும் மேம்படுத்தும். ஸோ உங்களுக்கு கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அந்த கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்கும் குணப்படுத்திக்கிறதுக்கும் நீங்க சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். பார்வை உங்களுக்கு நீங்க சீத்தாப்பழம் சாப்பிடும்போது பிரைட்டா தெரிய ஆரம்பிக்கும். நீரிழிவுக்கு நல்லதா, அதாவது சுகர் பேஷண்ட்ஸ் இந்த சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது குறித்து ஒரு கருத்தே இருக்கு. சீத்தாப்பழம் குளுக்கோஸ் மற்றும் பிரக்டோஸ் நிறைந்திருக்கிறதால இதை சாப்பிட்ட உடனே ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிச்சிடும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க.
ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சீதாப்பழம் குறைந்த கிளைசமிக் குறியீடு, அதாவது கிளைசமிக் குறியீடு 54 அப்படின்றதால நீரிழிவு நோய், அதாவது சுகர் பேஷண்ட்டாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு பழத்தை சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினச்சிட்டு சீதாப்பழத்தை நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நீரிழிவு நோயாளிகளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு லோ கிளைசமிக் குறியீடு இருக்கக்கூடிய, அதாவது 55 குறியீடு இருக்கக்கூடிய, அதுக்கும் குறைவான இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் சாப்பிடணும். ஸோ லோ கிளைசமிக் உணவில் 55 மற்றும் அதற்கு குறைவான உணவுகளை பரிந்துரைக்கிறதாக சர்க்கரை நோயாளிகள் சீதாப்பழத்தை சாப்பிடலாம். அதில் 54 தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளைசமிக் குறியீடு இருக்குது. மேலும் இந்த நார்சத்து இருக்கக்கூடிய பழம் அப்படின்றதால ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை உறிஞ்சுவதை இது மெதுவாக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருந்து நீங்கள் சீதாப்பழத்தின் மீது அதிகம் பிரியம் கொண்டிருக்கீங்க, இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை உங்களுடைய பிளட்டில் சுகருடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனை பெற்றுட்டு கூட நீங்கள் மறக்காமல் சீதாப்பழம் சாப்பிடணும் அப்படின்னா இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். பார்த்தீங்களா மக்களே, சீதாப்பழத்தில் எந்த அளவுக்கு அதிசய தன்மைகள், ஆரோக்கிய நன்மைகள்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. சீதாப்பழம் ஒரு சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய பழம். சீதாப்பழத்தில் இருந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் என்னென்னன்றதை வாங்க பார்த்துடலாம். சீதாப்பழத்தில் விட்டமின் சி, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் ஏ, நார்சத்து, மெக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம், இரும்பு சத்து சீதாப்பழத்தில் இருக்குது. புரதம், தாது பொருட்கள், இனிப்பு, கொழுப்பு சத்து இருந்தது சீதாப்பழ மக்களை. இதில் இருக்கக்கூடிய தாது பொருட்கள் நம் உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் இதயத்துக்கும் வலு கொடுக்கும். உடலில் இருக்கக்கூடிய திசுக்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய நச்சு பொருட்களை வெளியேற்ற ஆன்டி ஆக்சிடென்ட் தேவை. ஸோ இது உடலுக்கு தருவது விட்டமின் சி தான். ஸோ இந்த சமைத்த உணவை காட்டிலும் இந்த மாதிரி நீங்கள் சீதாப்பழம் போன்ற பழங்களை எடுத்துக்கும் போது உங்களுக்கு விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து அதிகமாகவே கிடைக்கும். ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் தான் சீதாப்பழம் இந்த அளவுக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை கொண்டிருக்கிறதுக்கு காரணமாக இருக்கு. அந்த வகையில் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னா அதை சால்வ் பண்ணிக்க நீங்கள் சீதாப்பழத்தை எடுத்துக்க. சீதாப்பழத்தில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை பெற்று நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.